வணக்கம். வேத ஜோதிடத்துல ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியமான கிரகம். அது என்ன பார்க்கலாம்? ஆமாங்க. வேத ஜோதிடத்தின்படி ஒரு பெண்ணுக்கு வரப்போற கணவரை பத்தி சொல்றது ஒரே ஒரு கிரகம்தான். அதுதான் செவ்வாய். இதனால தான் செவ்வாய் தோஷம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு அவ்ளோ முக்கியத்துவம் தராங்க. செவ்வாய் இந்த இடங்கள்ல இருந்தா பொருத்தம் பார்க்கும்போது பெரிய பயமே வந்துரும் இல்லையா? அதாவது கணவர் சரியில்லாதவரா, பிரச்சனையானவரா அமைஞ்சிருவாரோன்னு ஒரு பெரிய கவலை இருக்கும். ஆனா உண்மையிலே செவ்வாய் எப்பவுமே ஒரு பிரச்சனையா? நிச்சயமா இல்ல. சில சமயம் அது ஒரு வரப்பிரசாதம். ஒரு வலுவான நல்ல இடத்துல இருக்கிற செவ்வாய் ஒரு சிறந்த வாழ்க்கை துணையை கொடுக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள்ல செவ்வாய் இருந்தா அதோட தீய குணம் மாறி நல்ல பலன்களை கொடுக்கும். இதுல ரொம்ப முக்கியமானது சுபகிரகமான குருவோட பார்வை அல்லது சேர்க்கை. குருவோட பார்வைப்படும்போது செவ்வாயோட பாதிப்பு குறைஞ்சு ரொம்ப நல்ல கணவர் அமைவார்னு சொல்லப்படுது. சொல்லப்போனா உங்க கணவரோட குணத்துல 70% வரைக்கும் செவ்வாய் தான் தீர்மானிக்குது. ஆனா ஜாதகங்கிறது ஒரு சமநிலை தான். சில கிரகங்கள் இந்த நல்ல பலன்களை மாத்தவும் வாய்ப்பு இருக்கு. செவ்வாய், சனி, ராகு இல்ல கேது கூட சேரும்போது கணவன்கிட்ட சண்டை சச்சரவுகள் வரலாம். செவ்வாயும் சூரியனும் நெருக்கமா இருந்தா கூட சிக்கல் தான். ரெண்டு நெருப்பு ஒன்னா இருந்த மாதிரி. இதுல தசாபுத்தி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தோஷம் உங்க திருமண நேரத்துல இல்லாம கூட இருக்கலாம். கெட்ட தசா காலங்கள் சின்ன வயசுலயே முடிஞ்சிடுச்சுன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது. அதனால செவ்வாயை மட்டும் பார்க்காம இந்த மற்ற விஷயங்களையும் நாம கண்டிப்பா பார்க்கணும். சரி, ஒருவேளை உங்க ஜாதகத்துல செவ்வாய் உண்மையாவே பலவீனமா இருந்தா என்ன பண்றது? அப்போ சுக்கிரன் வலுவாவும் 7ஆம் வீடு நல்லா இருக்கிற ஒரு ஜாதகமா பார்த்து சேர்க்கறது தான் தீர்வு. ஆக செவ்வாயை பார்த்து பயப்படாம அதோட நிலையை சரியா புரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க ஜாதகத்துல செவ்வாய் உங்க திருமண வாழ்க்கைய பத்தி என்ன சொல்லுதுன்னு.